Assalamualaikum and hi everyone. Welcome to our channel. இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங் திஸ் vlog. ஒரு வீட்டில் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்காங்கன்னா பெரிய டாஸ்க்கே அவங்களுக்கு காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது, அவங்க லஞ்ச் என்ன பேக் பண்ணுறது அப்படின்னு தான். அந்த வேலையை தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். என்ன லஞ்சுக்கு பேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சம்டைம்ஸ் அவங்களே சொல்லிடுவாங்க எனக்கு இது வேணுமா அது வேணுமான்ட்டு. சம்டைம்ஸ் நானே ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்துருவேன். அது மாதிரி தான் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து லைட்டாக பிரியாணி மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரியாணி மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு அதை ஊற வச்சிட்டேன். எப்பவுமே அரிசி நல்லா ஊற வச்சு சமைச்சு கொடுத்தா உதிரியாக இருக்கும். ஸோ அதனால் அரிசி நல்லா ஊற வச்சுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும்தான் லஞ்ச் அப்படிங்கிறனால சின்ன குக்கர்லேயே சமைச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் முழுசாக கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து அது பிடிக்காது, வாயில் வந்து அதுக்கு அன்ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப், நான் எந்த கப்பால் ரைஸ் எடுத்தனோ அதே கப்பால் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு பார்த்துட்டு நான் லெட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பாப்பா ஸ்கூலில் வந்துட்டு சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்நாக்ஸில். ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி கடல மிட்டாய், இந்த மாதிரி ஹெல்த்தியான இதான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பொமோகிரானட் வந்து அவங்கள ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுட்டேன். ஃபைனலி அவங்க லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க லஞ்சை நான் பேக் பண்ணால் தான் அவங்கள அதுக்கப்புறம் எழுப்பி நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே சைட் பை சைட் ரெடி பண்ணிவிட்டேன். அவளுக்கு ராகி தோசை தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ராகி தோசைக்கு வந்து நான் முழு ராகி வாங்கி முன்னாடியே மாவை அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவுலேயே இது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தோசை போட்டால் நல்லா சாஃப்டாக வரும். எல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் 7:05 ஆகிடுச்சி. திங்ஸ்லாம் அவங்க பேக்கு, லஞ்ச் பேக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே முன்னாடி எடுத்து வச்சுருவேன். அவங்கள 7:30க்கு அப்புறம் தான் நான் எழுப்புவேன். அவங்க 8:50க்கு தான் போவாங்க. ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால 8:50க்கு தான் அவங்க கிளம்புவாங்க. 7:30க்கு எழுந்திரிச்சு அவங்க போகிறவங்க கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுடுவேன். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் எனக்காக ஒதுக்கிக்குவேன். நான் வந்து ஏர்லி மார்னிங் டெய்லியுமே வந்து அத்திப்பழம் எடுத்துப்பேன். அத்திப்பழம் வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தி. அதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதனால் வந்து டெய்லியுமே மார்னிங் வந்து அத்திப்பழம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பாப்பாவை எழுப்பி அவங்களுக்கு வந்து மார்னிங் ட்ரிங்க் வந்து அவங்க பால் குடிக்க மாட்டாங்க. நானும் எவ்வளவோ மெத்தடில் ட்ரை பண்ணிட்டா குடிக்கிறதே இல்லை. அவளுக்காக வந்து இந்த கருப்பு திராட்சையில் சீடு உள்ளதை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். அது ரொம்ப ஹெல்த்தி, அயன் இருக்குதில்ல. அதனால் டெய்லி மார்னிங் பாப்பாக்கு தான் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள அதை குடிக்க வைக்கிறதுக்குள்ளே 1/2 hour ஆயிடும். அதுக்கப்புறம் அதை அவங்க குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன்.
அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வீட்டில் சைட் பை சைட் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அதோட நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணுமா. இன்றைக்கி வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுற டே அப்படிங்கிறதுனால நான் வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேர் பேக்கும் சொல்ல முடியாது, ஹேர் டானிக்குன்னு சொல்ல முடியாது. நான் என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சமாக நமக்கு உங்கள் ஹேரோட லென்த் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாட்டரில் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் சீட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான உங்கள் ஹேருக்கு எவ்வளோ உங்கள் ஹேர் ஃபுல் லென்த்தும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ணணும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் பார்க்கறதுக்கு எக்கோட ஒயிட் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அதை ஸ்டெயின் பண்ணிடுங்க. ஸ்டெயின் பண்ணலைன்னா அதை உங்களால் வந்து வேறு துணியை வச்சு நீங்கள் ஸ்டெயின் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி நீங்கள் சூடாக இருக்கும் போதே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஏன்னா அது ஒரு ஜெல் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறமா நல்லா ஆனோடனே உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணி 30 மினிட்ஸ் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.